வாரிசு வேறு லீகலாக அந்த 3 பேர் 3 பங்கு தரேன்றேன். 3 பெரிய பெரிய பங்கு, சின்ன பெரிய பங்கு எனக்கு 3. நீ போ, வெளில போ. என் பங்குகள் எனக்கு வீட்டு இடம் வேணும் சார். எனக்கு வந்து வீட்டுக்கு தங்கத்துக்கு இடம் வேணும் சார். என் பேர் எஸ் கிரிராஜ் சார். எனக்கு வந்து வயசு 72 சிசிசி. நான் வந்து பிடிசி ஸ்டேட் சூப்பரண்ட். நான் வந்து எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க சார். திருநாய் 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் பேர் கிருஷ்ணகுமார், இளையவன் பேர் கிரண்குமார். எங்கள் ஒய்ஃப் வந்து 4 ஒய்ஃப் சேர்ந்து சமாளிச்சு வீடு. இந்த வீடு 11/5/2021 கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டு எங்கள் மனை இறந்துறாங்க. இறந்த உடனே நான் இந்த வீட்டில் இருக்கேன். நான் வேலைக்கார பொம்பளை ஒரு ஆசை இருக்கேன். 7/2/2022 ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வெளில போகிறேன் 5 மணிக்கு. அப்போ வந்து ஊர்லேருந்து கிஷோகுமார் பெரிய பையன் ஒரு 20 பேர், அவங்க எங்கள் மச்சான் கோபி, மச்சின்சி கீதை எல்லாம் கூப்பிட்டு உள்ளே வந்து பூந்துட்டாங்க சார். நான் வெளில போன சாமி பார்த்து உள்ளே பூந்துட்டு அதான் பண்ணி நான் கேள்வி வந்தோடனே உள்ளே பூந்துட்டு இந்த வீடு ஃபுல்லாக அவனுக்கு லீகல் பிரகாரம் எங்கள் ஒய்ஃப் இறந்தவுடனே நான் வந்து டெசிஷன் வாங்கிட்டேன். லீகல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். வாங்கினோடனே நான் ஃபஸ்ட் லீகல் லேயரு, செகண்ட் லீகல் சந்தை கிருஷ்ணகுமார், தேர்ட் லீகல் 2வது கிரண்குமார். 3 பேர் தான் சொந்தம் இந்த வீடு. ஆனால் வந்து கிருஷ்ணகுமார் சொன்னால் இந்த வீடு ஃபுல்லாக எனக்கு கொடுத்துரு, நீ இப்போ போ, உனக்கு கிடையாது, உங்கள் தம்பி கிடையாது அப்படின்னு அழகாக மாட்டேன் சார். உங்களை உள்ள விட மாட்டாங்க சார். அவன் வந்து மொத்தத்துக்கு வேணுமா அவனுக்கு, மொத்தத்துக்கு அவனுக்கு வேணுமா? அது எப்படி சொல்ல முடியும்? வாரிசு வேறு லீகலாக அந்த 3 பேர் 3 பங்கு தரேன்றேன். 3 பெரிய பெரிய பங்கு, சின்ன பெரிய பங்கு எனக்கு 3. நீ போ, வெளில போ, உனக்கு கிடையாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு தானே? இல்லை அப்படி இல்லை சார். 3 இல்லை, ஒய்ஃப் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. நான் 1997 சொந்தம் சம்பாதிச்சு ஒய்ஃப் எல்லாம் சொத்து வாங்கி வீடு கட்டினேன். நாளைக்கு இருக்குது. ஆனால் வந்து கொடுத்துலாம் பார்க்க இதுக்கு நீங்கள் சொல்ல கரெக்டு சார். எனக்கு அவங்க ஒய்ஃப் இருந்ததுன்னு அது கலந்து சொந்தம். ஆனால் வந்து லீகல் பிரகாரம் 3 பேருக்கு சொந்தம். 3 பேர் கொடுத்தா ஒத்து மாட்டேறான். இப்போ உங்கள் பசங்க தான் நீங்கள் நான் கொடுத்துட்றேன் உங்கள் 2 பேருக்கும். பட் ஆனால் எனக்கு வீட்டில் இருக்கணும்னு அந்த மாதிரி எதாவது கேட்குறீங்களா சார்? இல்லை 3 பேர் எனக்கு தங்கச்சி இடம் சார். சொத்து எனக்குள்ள சொத்துக்கு ப்ரிப்பேர் எடுத்துங்க, பிச்சை பாவை எடுத்துங்க. ஆனால் வந்து நான் வீட்டில் இருக்கணும். எனக்கு 6 பெட்ரூம் கட்டியிருக்கேன். இவன் மட்டும் இருக்கான் சார். என் ஃபேமிலி மட்டும் இருக்கான். அவன் எங்கே போவான் சார்? இப்போ நான் எங்கே போவேன்? எனக்கு வீடு வாசல் எனக்கு பெரிய கிருஷ்ணகுமார். சின்ன பையன் என்ன சொல்கிறாரு? அவனும் ஃபைட் பண்ணிட்டு அவன் பேட்டி போட்டிருக்காங்க ஆடியோ. அவனுக்கும் எனக்கு உரிமை தெளிவாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு இந்த வீடு போடுவேன். 3 பேருக்கு 3 பங்கு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அவனை எங்கள் உள்ள அனுப்ப சொல்லியிருக்காங்க ஆடியோ. ஆனால் வந்து அலோவ் பண்ணல. என் பங்குகளும் எனக்கு வீட்டு இடம் வேணும் சார். அட் ப்ரெசென்ட் வந்து பங்கு பாகப்பண்ணி கேஸ் போட்டிருக்கேன். அது லேட் ஆகும். எனக்கு வந்து வீட்டுக்கு தங்கத்துக்கு இடம் வேணும். அது உள்ள அலோவ் பண்ணு. ஏன் அலோவ் பண்ண பண்ணுறேன்? ஏன் நான் கட்டின வீடு, நானும் ஒய்ஃப் சம்பாதிச்சு சொத்து கட்டின வீடு, என்ன எவ்வளோ அலோவ் பண்ண முடியக்கா? என் ஒய்ஃப் இருக்குது, சாந்தி பேர் இருக்குது. ஒய்ஃப் சாந்தி. சார் காரணம் வந்து சொத்து ஆசை மொத்தம் அடிச்சுக்கணும். வேற ஒன்றும் இருக்குது. சொத்து ஆசை எனக்கும் கொடுக்க, சின்ன கொடுக்கூடாது. ஃபுல் சொத்து அவனுக்கு. அதான் நீ வெளில போ. அவன் சப்போர்ட், அவனுக்கு சப்போர்ட்டு. அவனுக்கு பெரிய சின்ன பையன் கல்யாணம் அவன் தனியாக இருக்கான். பெரிய இவங்க அதை வீடு எனக்கு இருக்குது எல்லாம் சார். வாழாதான் போயிடுச்சு. எனக்கு நான் ரோடு நிற்கிறேன். எனக்கு இடம் கொடு. சொத்து பிறகு ஆபரம் சொத்து பிச்சிடலாம். பிச்சு இல்லை. இது வந்து 2022 2 வருஷமாக சார். நானும் ஒய்ஃப் எங்கள் ஒய்ஃப் இறந்தவொடனே ஒய்ஃப் சேர்க்க மாட்டாங்க. யாரும் சேர்க்க மாட்டாங்க சார். ஒய்ஃப் இறந்தவொடனே ஒரு 1.5 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் உள்ள போட்டாங்க. அலோவ் பண்ணி அழகாக ஆர்டர் போட்டுருக்காங்க. அதாவது 3 பேருக்கு அந்த வீடு சொந்தம். கிருஷ்ணகுமார், நீ வந்து உங்கள் அப்பா கிரிராஜும் உங்கள் தம்பி கிரண்குமார் வரும்போது எந்த அபிஷேகம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த சரி ஆலோசனை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லை. அதே மாதிரி கோடம்பக்கம் காவல் இன்ஸ்பெக்டருக்கும் காவலருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஆர்டரை பார்த்தோன்னே உடனே உள்ளே கூட்டு போயிட்டு அவரை உள்ள சேஃப்டி அலோவ் பண்ணி அவருக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு ஆணையிட்டிருக்காங்க. அவருக்கு ஆணையிட்டிருக்காங்க. இவனுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. சொத்தோட மதிப்பு என்னங்க? நீங்கள் மதிப்பு 5 கோடி to 6 கோடி போகும் சார். 6 crores 5 crores 6 crores போகும் சார்.
97 வாங்கினேன், 2000 வீடு கட்டேன். சரிங்க. தேங்க்யூ. சரி.